வெல்கம் டு பெரூர் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. ஜிஎம்எம் ஃபாட்லர் பற்றி நம்ம பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா அதை போய் பாருங்கள். அந்த கம்பெனி வந்து பாதி விலையில் மார்க்கெட்டில் கொடுக்குறான், அந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தி அது மாதிரி தான் ஆகும். இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாக்கா இட் டிவேட் டிவேட் டுவர்ட்ஸ் த ஆஃபர் ப்ரைஸ். எல்லாருக்கும் விற்றுட்டு அந்த 3,300 ருபீஸ் ப்ரைஸ்க்கு வருவாங்க. ஓகே, ஸோ அந்த 3,500 ருபீஸ் ப்ரைஸ்க்கு வருவாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ எனக்கு வந்து திடீர்னு அதை நான் ஃபாலோ பண்ணேன் நான். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா ஆக்சுவலி த கம்பெனி ஹஸ் டன் ரீசனபிளி வெல் அண்ட் இட்ஸ் அ பாசிட்டிவ் மூவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. வெளியில் பார்க்குறதுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இப்போ ஒரு ஷேரை வந்து 500 போகிற 5,000 போகிற ஷேரை 3,500 விற்கிறாரு. இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் தனியாக அலாட் பண்ணுறாரு, ரீட்டைல் இன்வெஸ்டர் தனியாக அலாட் பண்ணுறாரு. ஓகே, இன்ஸ்டியூஷன் லாபம் பண்ணிக்கிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் லாபம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அதில் விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்மலாம் பயந்து ஓடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன். ஜிஎம்எம் ஃபாட்லர், நான் அதை பி கூட போடல, பி சைலண்ட் மாடலில் மிஸ்ஸிங் கூட ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த ஷோ. அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல, அது புரிஞ்சுக்கிச்சு. அது சுந்தர் பிச்சை புரிஞ்சு போச்சு. ஸோ ஐ மிஸ்ட் பீடு. ஸோ இந்த மாதிரி இப்போ போட்டோன்னா இந்த மாதிரி ஜிஎம்எம் ஃபால்டர் ஓஎஃப்எஸ் அப்டேட்னு போட்டேன் நான். ஒரு ஸ்பெல்லிங் ஒரு வேர்டு மிஸ் பண்ணால் கூட கூகுள் வந்து புத்திசாலி. ஓகே, ஸோ த ஆஃபர் ஃபார் சேல், ஸோ இதை உடனே பார்க்க போகிறதுனாக்கா த ஆஃபர் ஃபார் சேல் ஆஃப் ஓஎஃப்எஸ் வாஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பை நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நான் ரீட்டைல் இன்வெஸ்டரில் யார்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் தைரியமாக வாங்குறான். அவனுக்கு என்னன்னாக்கா ரீசன்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5,500, சம்வேர் அரவுண்ட் தேர் 3,500 கிடைக்குது. அவனுக்கு 2 வருஷம் கழிச்சு 5,500 போனாலும் நல்லது தான், பிகாஸ் யூ பிலீவ் இன் த மேனேஜ்மெண்ட். ஸோ இஃப் யூ பிலீவ் இன் த மேனேஜ்மெண்ட், ஸோ அவங்களாம் வாங்கிட்டாங்க. of which following which the promoter decided to exercise all subscription option. Okay, the floor price set at 3,500 rupees at 33.2 discount closing 5,241. Okay, so non-retail investor oversubscribed, the promoter exercised that option. Non-retail investor வந்து 10,000, let's say 10% தான், but they applied for 12%. So the oversubscription was allotted. Okay, now இப்போ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் உள்ள இது மாதிரி உள்ள அதுக்குன்னு ஒரு இது பார்த்துக்கலாம். ஓகே, ஜிஎம்எம் ஃபால்டர் ஆஃபீஸ் அட்ராக்ட்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூஎஸ் மணி மேனேஜர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ் ஜிஎம்எஃப் ஸ்னாப்ஸ் 90 லூசிங் ஸ்ட்ரீக்னா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3,500 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் லுக் அட் ஜிஎம்எம் ஃபாட்லர். ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு கதை. 23,000. இங்கே தான் ப்ரைஸ் பாருங்கள், 3,600. அவன் வித் ப்ரைஸ் 3,500. ஓகே, 3,500. நேற்று க்ளோஸ் 3,613. இப்போ வந்து 3,794. நேற்று வால்யூம் பாருங்கள் 23,000, இன்றைக்கி 15 lakhs. ஸோ எல்லாம் யார் வாங்கியிருப்பாங்க, யார்கிட்ட இருக்குதோ அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணலையோ திருப்பி எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஜிஎம்எம் ஃபாடர் பற்றி பேசுகிறப்ப திருப்பி ஹை வந்தப்புறம் டிவியில் எல்லாம் பேசுவாங்க. ஓகே, நான் உள்ள ஓகே, ஸோ that means like there is a volume bus, 15 lakhs volume bus. Okay, now நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இது that is number 1. No, it's very clear. ஓகே, நான் ரீட்டைல் இன்வெஸ்டரே வாங்கியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். கிரீன்ஸ் ஆப்ஷன் போட்டிருக்கு. அதான் 1 second. ஸோ இது நம்ம படித்தாச்சு ஆல்ரெடி. ஓகே, இதெல்லாம் பழைய நியூஸ் தான், இதெல்லாம் ஓல்டு நியூஸ். அவங்க திருப்பி மறுபடியும் மேஜர் சொந்த இது மாதிரி சொன்னதே சொல்லுவாங்க. அவர் ஒன்று தமிழில் சொல்லிட்டு அதே இங்கிலீஷில் சொல்லுவார், இல்லை இங்கிலீஷ் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவார். ஓகே, the non-retail segment received bids of with the shares of 119.18% against non-retail. already நம்ம பார்த்தாச்சு. ஓகே, the OFS subscription received 13.5% against 2.5 lakh shares. Retail basis retail offer of 2.51 lakh shares. Okay, so இது நம்ம இன்னும் கிளியராக புரியல. locked lower circuit yesterday. Okay, so company record 8% record. Okay, this is old news.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம இப்படி தான் பார்க்கணும். இது வந்து பெரிய கம்ப சூஸ்திரம் கிடையாது. இதெல்லாம் சுந்தர் பிச்சை கேட்டால் எல்லாம் சொல்லுவார். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸா என்ன போட்டிருக்காங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, GMM valuations is not the only thing that okay இவங்க வேறு எதாவது சொல்கிறாங்க. as was having its movement until the ஸோ பட் நத்திங் இதில் வந்து புதுசாக ஒன்றும் தெரியல. பட் நம்ம வியூ என்னன்னாக்கா GMM ஃபாட்லர் வந்து ஆக்சுவலி த மூவ் பை தி ஐ திங்க் தேர் பீன் வெரி டிரான்ஸ்பரண்ட். 5500 ஷேரை டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா தான் வாங்குவோம்னு தெரியும். ஸோ அதில் இப்போ ஓப்பனாக டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் அண்ட் த ப்ரொமோட்டர்ஸ் ஹவ் பாட் த பேரண்ட் கம்பெனி. அது ஒரு பாசிட்டிவ். ஸ்டில் தேர் ஓனிங் 47% இந்த கம்பெனி. அண்ட் தி OFS தான் the proof of pudding is in the eating சொல்லுவாங்க. The OFS for non-retail has been oversubscribed. Institutions have lapped it up. Institutions have lapped it up because they seen value. இப்போ நீங்களும் வந்து இப்போ நீங்கள் வந்து பிரமிட்லேருந்து ஒருத்தர் சொன்னார்னு வாங்கலாம், இல்லை வேறு யாராவது சொன்னார் வாங்கலாம், இல்லை டிவியில் சொன்னார், உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் வாங்கலாம். ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து அங்கே இருக்க ஃபண்ட் மேனேஜர்லாம் சொன்னால் வாங்க முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். They have to evaluate the company, they have to write like next 3 years projection. இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இவங்க வாங்கின தொட்டு I think we have a very positive view on GMM Folder, and I think it's a good story to stick on, and it's already at a discount compared to 5,500. And இது வந்து நம்மளுக்கு யாரும் வந்து நியூஸே கொடுக்க மாட்டாங்க. மற்றதெல்லாம் அடிச்சிக்கிறாங்கல்ல, கேம்ஸ் எல்லாம் ஓவர் சப்ஸ்கிரைப்றாங்கல்ல, இதில் OFS ஓவர் சப்ஸ்கிரைப் யாரும் டிவியில் சொன்னாலும் தெரியல. இட்ஸ் நாட் அ பிக் நியூஸ் ஆஸ் yet. ஓகே, ஸோ carpe diem, seize the opportunity, buy, and at the same time caveat emptor, buyer beware. In this case, carpe diem, seize the opportunity.